ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதா ஒண்ணு சொல்லப்படுது. தேனீக்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் அடுத்த 4 ஆண்டுகளில் மனித இனமே இருக்காது அப்படின்னு. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், தேன் கொடுக்கறதுக்காக தான் தேனீன்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே தேனி என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மகரந்த சேர்க்கைக்கு மிக முக்கிய பங்காற்றுது. ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு தேனை உறிஞ்சு போகும்போது தன்னுடைய கால் வழியா மகரந்தத்தை பரிமாறி விளைச்சல் அதிகப்படுத்துறதே தேனி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தென்காசி மாவட்டத்துல 500 ஏக்கர்ல சூரியகாந்தி பயிரிட்டும் போதிய தேனி இல்லாதனால அதனுடைய மகசூல் இல்லைன்னு சொன்னாங்க. தேனை கூட தன்னோட அடையில சேர்த்துட்டு அது உலரணுங்கிறதுக்காக இறக ஆட்டி ஆட்டி உலர வைக்குமா. தேனீக்கள் எப்படி உணவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுன்னா அதனுடைய முகரக்கூடிய சக்தியை வச்சு எங்க எந்த பூல எந்த சீசன்ல எப்போ தேன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு போகும். அதிகமா வாசனை பூக்கள் இல்லாத மற்ற மரங்கள் செடிகள்ல தான் தேனீக்கள் தேனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தேனீக்கள் நேர்கோட்டுல தான் பயணிக்குமா, அதை பி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த பி லைன்ல அது போறப்போ ஒரு டான்ஸ் ஆடிட்டே போகும், தேனியோடைய நடனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டான்ஸ்ல பாத்தீங்கன்னா அது மேல போய் வாழாட்டினா சூரியன் இருக்கிற இடத்துல அதே திசையில உணவு கிடைக்குதுன்னு அர்த்தமா. அப்படியே கீழே வாழாட்டினா சூரியன் இருக்கக்கூடிய திசைக்கு நேர் எதிர் திசையில அதுக்கான உணவு இருக்குன்னு அர்த்தமா. இது மற்ற தேனீக்களோட அது தகவல் பரிமாறிக்கிறதுக்கு. இந்த மாதிரி நடனமாடியே ஒவ்வொரு அசைவுகள் மூலமா அது பல விஷயங்களை சொல்லும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சவர் பாத்தீங்கன்னா வான் பிரீஷ் அப்படிங்கிற ஒரு பூச்சிகள் ஆராய்ச்சியாளர். அவருக்கு 1973 இந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு கூட கிடைச்சது. வெளிநாடுகள்லாம் தேனீக்களுக்குன்னு தனியா சிட்டிக்குள்ளேயே நிறைய செடிகள் உருவாக்கி வச்சிருக்காங்க, பூங்காக்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம அவ்வளவு தூரம் செய்ய முடியாட்டாலும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழிக்காம பாத்துக்கிட்டாலே போதும்.